பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் 13/6/2026 சனிக்கிழமை மாலை 4:08 மணி வரை தேய்பிறை திரையோதசி திதியும் நாள் முழுவதும் கிருத்திகை நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், நண்பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சந்திரன் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, சனிக்கிழமை என்ற முறையில் பொதுவாக கடன் தீர்க்க உகந்த தினம். குறிப்பாக பெருமாள் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்ள உகந்த தினம். நினைத்ததை சாதிக்க ஏற்ற நாளாகவும் இன்றைய நாள் காரிய அனுகூலம் உள்ள தினமாகவும் அமையிருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். குறிப்பாக தனிநபர் ஜாதகங்கள், அதிலும் குறிப்பாக ஆண் பெண் ஜாதகத்தில் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிற சூழல்ல ஆயில்ய நட்சத்திரமாக இருக்கிற பெண்ணிற்கு மாமியா இருக்கிற இடத்துல திருமணம் செய்யக்கூடாது. அதாவது மாப்பிள்ளையுடைய அம்மா இருந்தாங்கன்னா அவங்க தவறிடுவாங்க. ஆயில்ய நட்சத்திர பெண் திருமணம் செய்தால் அந்த பெண் போகிற வீட்டில் அந்த மாப்பிள்ளையுடைய அந்த பெண்ணுடைய கணவருடைய அம்மா தவறி போயிடுவாங்க. அப்படிங்கிறது ஒரு தவறான பழக்கம் இருந்து வருகிறது. அதே போல் விசாகம், கேட்டை நட்சத்திரம் இருந்தால் மாப்பிள்ளையுடைய அண்ணன் தம்பிமார்களுக்கு பிரச்சனை, பிரிவு, சங்கடங்கள் ஏற்படும் சொல்லுகிறது ஜோதிடம். இது ஜோதிடம் சொல்லுதா அப்படிங்கிறது மறுபடி பார்க்கலாம். அந்த மாதிரி ஜோதிடம் சொல்லுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் ஜாதகத்தில் குறிப்பாக மூல நட்சத்திரம் இருந்ததுன்னா மாமனாருக்கு ஆகாது, பெண்ணுடைய அப்பாவுக்கு ஆகாது, பெண்ணுடைய அண்ணன் தம்பிகளுக்கு ஆகாது, அதாவது மைத்துனருக்கு ஆகாது. இது போன்றதொரு புரளிகள் பரப்பப்படுகிறது. பெண்ணுக்கு ஆயில்யம் விசாக கேட்டை ஆகாது, மாப்பிள்ளைக்கு மூல நட்சத்திரம் ஆகாது. இது மாதிரி இருக்கிற ஜாதகங்களை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இப்படி இருக்கிறத திருமணம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படுங்கிறது போலியாக பரப்பப்பட்டு வருகிறது. இதை ஜோதிடம் சொல்லவில்லை, ஜோதிடர்களால் சொல்லப்படுகிறது. அதாவது தவறான கருத்து பரப்பப்படுகிறது. எந்த ஒரு தனிநபர் ஜாதகத்திலும் ஒரே ஒரு நட்சத்திரத்தை வைத்து இன்னொருவருடைய உயிரோ பொருளாதார இழப்புகளோ ஏற்படுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான அமைப்புகளும் மூல நூட்கள் இல்லை. இதெல்லாம் இடைச்சர்களாக இடைப்பட்ட காலத்தில் வந்தது. அந்த அடிப்படையில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தோடும் இணைக்கலாம். அப்போ திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்குற விஷயங்களில் ஆயில்யம், மூலம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேட்ட, விசாகம் இந்த நட்சத்திரமெல்லாம் தோஷமாக நினச்சிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி? இது எல்லாமே இட்டுக்கட்டப்பட்டது. யாரும் இதை நம்பவே வேண்டாம். எந்த நிலையிலும் தனிநபர் ஜாதகத்திற்கு பொருத்தம் பார்க்கிற சூழல்களில் முழுமையாக ஜாதகத்தை ஆய்ந்து அறிந்தால் மட்டுமே இந்த பையன் இந்த பொண்ணுக்கு ஏற்றவராக இருப்பாரா, இந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஏற்றவங்களா இருப்பாங்களாங்கிறது ஜாதக இணைப்பு, ஜாதக கணிதத்திற்கு பிறகு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்க இயலாத காரியம். ஆகவே இது போன்ற போலியான விஷயங்களில் யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைய தினம் இந்த பதிவிட்டிருக்கிறோம். நன்றி. மேச ராசி அன்பர்கள், இப்போ மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு அமையப் போகிறது? எதிர்பார்ப்புகளையும் மாற்றத்தையும் கொடுக்குமா? உற்சாகமான மனநிலை இருக்குமா? உறுதித்தன்மை சிறப்பாக இருக்குமா? தடைகள் எல்லாம் விலகுமா? சாதிக்கிற சூழல் இருக்கிறதா அப்படிங்கிறத கிரக தொடர்புகளின் அடிப்படையில் பார்ப்போம். மேம்பட்டதானதொரு சூழல்கள் நிச்சயமாக மேசத்துக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறை அமைப்பில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு.
ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டிட வருவாய் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். சோதனைகள் எதுவும் இருக்காது. தோல்விகளை வெற்றிப்படிகளாக ஆக்கிக் கொண்டு செயலாற்றக்கூடிய திறமைகள் மேம்படும். வீண் மனக்கவலைகள் விலகும். கனவு தொல்லைகள் குறையும். பணவரவு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவி கிடைக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வீர்கள். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கோபதாப பிடிவாத குணங்களை கட்டுப்படுத்துவது நன்மையை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த லாபம் நிறைவாக வந்து சேரும். வியாபாரம் தொடர்பான சில அலைச்சல்கள் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். பணியிடங்களில் அனுசரித்து போவது நல்லது. குடும்ப உறவுகளில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். எல்லோரும் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள். யாரிடமும் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலை காணப்படும். குழந்தைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்மணிகள் வீண் மனக்கவலைகளை விட்டொழிப்பது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு மனதளவில் துணிச்சல் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். எல்லாவற்றிலும் உற்சாகம் மேம்படும். அரசியல்வாதிகள் மதிப்பு மிகுந்த தன்மைகளை உணர இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றம் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் புதுமைகளை கொடுக்கக்கூடிய நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும், பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்? வல்லமைகள் மிகுந்த நாளாக, மாற்றங்களோடு கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் உயர்வுகளை கொடுக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக சஞ்சரிக்கிறது. ராசிநாதன் மேம்பட்டிருக்கிறார். ராஜயோகாதிபதி சனி உபசயஸ்தானத்தில் உச்சகுருவின் தொடர்பை பெற்றிருக்கிறார். தனாதிபதி தனஸ்தானத்தில் வலுத்திருக்கிறார். 12 சந்திரன், செவ்வாய் ஒரு சிறப்பான ஒரு சூழலோடு சஞ்சரிக்கிறார்கள். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு பலனளிக்கும். சிக்கலான சூழல்கள் இருக்காது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். உறவுகள், நட்புகளிடம் ஏற்பட்ட வீண் மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து முடியாத சில காரியங்கள் சிறப்பாக முடியும். மனதிற்கு பிடித்தமான ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிடைக்கும். எதிலும் அவசரம் காண்பிப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக நிதானமாக செயல்படுவது நிம்மதியான அணுகுமுறைகளை கொடுக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் 2வது திருமண வாய்ப்புகளை அறவே தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தொழில் விரிவாக்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். தொழில் பங்குதாரர்களால் ஒரு சந்தோஷமான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே பிரியம் அதிகரிக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். வீடு வாகன யோகங்கள் நிறைவாக இருக்கிறது. பெண்மணிகள் வீண் வாக்குவாதங்கள் செய்வதை அறவே தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் தேடி வரும். அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்பார்த்தபடி நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகக்கூடிய தினமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் மாற்றத்தை உணர்கிற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கான இன்றைய தின கிரக செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் ராசியில் இருப்பது நீடித்த வண்ணம் சிறப்பாக இருக்கிறது. தனஸ்தானம் குரு சுக்கிரன் இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது.
லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் இணைந்திருக்கிறார்கள். கர்மம் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். இப்படியான கிரக சூழலோடு இன்றைய நாள் மிதுனத்திற்கு மாற்றங்கள் தருகிற நாளாக அமையிருக்கிறது. மனதளவில் நிம்மதி மேம்படும். ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கலான தன்மைகள் மாறும். எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கும் முன்பு 1க்கு 2 முறை யோசித்து செயல்படுவது அனுகூலமான முறையில் இருக்கும். மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். பொறுமையாக நடந்து கொள்வதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் முன்னேற்றம் காணும். அதாவது வாடிக்கையாளர்களிடம் கூடுமானவரை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது சாதகமான சூழலை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமான தன்மைகளும் மேம்படும். குடும்ப அளவிலிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக குழந்தைகள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகத்தோடு சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான தன்மைகளை கொடுக்கும். பெண்மணிகள் கோபத்தை குறைப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கவனமாக இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். சங்கடங்கள் மறைகிற நாளாக சகலவிதமான அனுகூலங்களும் நிறைந்த தினமாக மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு கவலைகள் நீங்குகிற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு, வித்தியாசமான அணுகுமுறைகளோடு இன்றைய நாள் உங்களுக்கு துவங்க இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலுமே உங்களுக்கான சங்கடங்கள் நீங்கி சகல அனுகூலங்களும் கிடைப்பதற்கான சூழலோடு கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக ராசிநாதன் வலுப்பெற்றிருக்கிறார். மாற்றத்தை சந்திக்க இருக்கிறார். சாதகமான சூழலோடு சஞ்சரிப்பது சிறப்பினை கொடுக்க இருக்கிறது. ராசி 2 சுபக்கிரக தொடர்புகளோடு இருப்பதும், 12இல் புதன் இருப்பதும், 11இல் சூரியன் இருப்பதும், இப்படியான கிரக சூழலோடு கடக ராசி என்பவர்களுக்கு உபயோகமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணம் வளரும். தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் தீர்க்கப்படும். ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு சுக்கிரன் இந்த 2 மகா சுப கிரகங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் குழந்தைகளால் சந்தோஷமான நிகழ்வுகளையும் கொடுப்பார்கள். தடையேற்பட்டு வந்த திருமணம் தடை நீங்கி நடக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் ஆசிர்வாதம் நிறைவான முறையில் கிடைக்கும். புத்தி சாதுரியமும் அறிவுத்திறனும் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என சில நேரங்களில் மனத்தடுமாற்றம் உருவாகலாம். சரியாக சிந்தித்து செயலாற்றுவது நிறைவான வெற்றியை கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். வழக்குகளில் சாதகமான தன்மை காணப்படும். தொழில் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துறை என்பவர்கள் பணியிடங்களில் கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் கோபதாபத்தை உருவாக்கலாம். குறிப்பாக அனைத்து விதமான நன்மைகளும் அனுகூலமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் சரியாக யோசித்து செய்வது வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மனமகிழுகிற சம்பவங்கள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் மேம்பட்டதான பலனை கொடுக்கின்ற நாளாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கிற நாளாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும்,
ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? வித்தியாசமான அணுகுமுறைகளை நீங்கள் உணரக்கூடிய தினமாக, சிம்மத்திற்கு சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுகிற தினமாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக ராசிக்கு 10 சூரியன் அமர்ந்திருக்கிறார். சிந்தனை செயல்திறன் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைவாகவே இருக்கிறது. குறிப்பாக பாக்கியத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். குறிப்பாக 11 புதன் அமர்ந்திருக்கிறார். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். 8 சனி 7 ராகு இருப்பது யதார்த்தமான சூழலை உங்களுக்கு உறுதியாகும். எல்லாவற்றிலுமே நினைத்ததை அனுகூலங்கள் நிறைவாக உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். எதையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காணுவீர்கள். பணவரவு தாமதப்பட்டாலும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது சிறப்பான சூழலுக்கு வழிவகுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு. மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பரிசு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளால் பெருமை உண்டாகிற நிகழ்வுகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சகோதர உறவில் ஆதாயமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகள் முக்கியமான வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் நடக்கும். எல்லாவற்றிலுமே எதிர்பார்ப்புகள் முழுமையாக பூர்த்தி அடைகிற நாளாக சிம்மத்திற்கு சிக்கல்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி வாய்ந்த நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவலைகள் மறந்தோடுகிற நாளாக, அனைத்து விதமான வெற்றிகளும் இயல்பாக கிடைக்கக்கூடிய தினமாக, உத்வேகமும் உற்சாகமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு துவங்க இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நினைத்தபடி நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். தன்னம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் உறுதித்தன்மையோடும் செயலாற்றுவீர்கள். குறிப்பாக திட்டமிட்டபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு தாமதப்படும். கையிருப்புகள் கரையும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கின்ற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். தேவையில்லாத வீண் விவகாரங்கள் எந்த விதமான விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருங்கள். உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மேம்படும். ராசியினுடைய யோகம் செய்கின்ற கிரகங்கள் எல்லாம் வலுவாக சஞ்சரிப்பது நல்ல அனுகூலத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். கூடுமானவரை இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிற நாளாகவே இருக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். மனதளவில் மகிழ்ச்சி உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சிறப்பாக நடக்கும். கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் சரியான நேரத்தில் வந்து சேரும். வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமான சூழல் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டு. சகோதரர்கள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். மனதளவில் துணிச்சலும் உற்சாகமும் மேம்படும். கடன்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளில் ஈடுபடும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. வீண் பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கிக் கொள்வது நலம் பயக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்பானதொரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நாளாக, வெற்றி வாய்ப்புகள் நிறைந்த தினமாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளின் கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது?
வித்தியாசமான அணுகுமுறைகளோடு இன்றைய நாள் உங்களுக்கு நினைத்ததை சாதிக்க உகந்த நாளாக துவங்கப் போகிறது. குறிப்பாக நிம்மதியான சூழல்கள் உருவாகும். ராசிக்கு யோகர்கள் மாற்றமாக சஞ்சரிக்கிறார்கள். ராசியினுடைய 7ஆம் பாவகம் சிறப்பான முறையில் சஞ்சரிக்கிறது. சங்கடங்கள் அனைத்தும் பரிபூரணமாக நீங்குகிற நாளாகவும் சகலவிதமான சௌகரியங்களும் மேம்படுகின்ற நாளாகவும் துலாத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக கடின உழைப்பை கொண்டு இன்றைய நாளில் சில காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். தடைப்பட்ட பணம் நல்லவிதமாக கைக்கு வந்து சேரும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். நன்மையும் மதிப்பு மிகுந்த தன்மைகளும் ஏற்படும். உங்களது செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். மற்றவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. சகோதர உறவுகளால் அனுகூலம் உருவாகும். குறிப்பாக மூத்த சகோதர உறவுகளால் சாதகமான தன்மைகள் உண்டு. இன்றைய நாள் தொழில்துறையினருக்கு லாபத்தன்மைகள் மேன்மையடைவதற்கான சூழலை கொடுக்கும். வியாபாரம் விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை அனுகூலமாக இருக்கும். அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் ஆதாயம் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் காரிய அனுகூலம் கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். புத்திசாதுரியத்தால நன்மை பெறுவீர்கள். குறிப்பாக மதிப்பு மரியாதையும் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். குழந்தைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதிற்கு இதமளிக்கும். செயல்திறன் மேம்படும். உறவுகள் மூலம் நன்மை உருவாகும். பெண்மணிகளுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து வந்த அனைத்து விதமான நல்ல பெயர்களும் கூடுதலாக கிடைக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் தடைபட்டு வந்த காரியங்களில் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற நாளாக துலாத்திற்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகிற நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான முக்கியமான கிரக மாற்றம் இன்றைய நாளில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக சந்திரன், ராசிநாதன் செவ்வாய், ராசியின் யோகர்களான குரு, கூடுதலாக சுக்கிரன், சூரியன், இப்படி முக்கிய கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளை செய்கின்ற வண்ணம் சஞ்சரிக்கிறார்கள். வாழ்க்கையில் முன்னேற்றமடைய நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யும். ஒத்துவராத விஷயங்களிலிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. பண வரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கையிருப்பு கரையும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது உங்கள் மேல் வீண் பழி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பொதுவாக உடல் சோர்வு ஏற்படலாம். உற்சாகம் குறையும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நலம் பயக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நல்ல விதமான முறையில் வசூலாகும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவு நல்ல விதமாக கிடைக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் வீணாக உழைக்க நேரிடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ள பல தடைகளை சந்திக்க வேண்டிய தன்மைகள் உருவாகும். கேதுவின் சஞ்சாரம் ஆன்மீக தொடர்புகளை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் மாறும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயம் செய்யக்கூடிய திறமை கூடுதலாக இருக்கும். கலைத்துறை என்பவர்கள் கோபதாப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக இருப்பதன் மூலமாக நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மேம்படும். குறிப்பாக பொறுமையோடு இருப்பதன் மூலமாக நல்ல விதமான பலன்களை நிறைவாக பெறுகிற நாளாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சங்கடங்கள் மறைகின்ற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பவர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும் அனுசம் நட்சத்திர என்பவர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் கேட்டை நட்சத்திர என்பவர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். புதுமையான சில விஷயங்களை உணரக்கூடிய நாளாகவும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும்.
குறிப்பாக அதிர்ஷ்டத்தில் சந்திரனும் செவ்வாயும் நண்பர்கள் ஒரே இடத்தில் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பது, 6ஆம் இடத்துல தனித்த சூரியன் அமர்ந்து சனியின் தொடர்பை பெற்றிருப்பது, எதிரிகள், எதிர்ப்புத்தன்மை, கடன் தொந்தரவுகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் சற்று முன் பின்னான சங்கடங்களை கொடுக்கும், கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சியான சூழலும் பொருளாதார நலனும் மேம்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பான முறையில் இருக்கும். எளிதில் மற்றவர்களை கவரும் வகையில் திறமையாக செயல்படுவீர்கள். குறிப்பாக முன்கோபம் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. பணவரவு சிறப்பாக இருக்கும். மனோதைரியம் மேம்படும். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். கூடுமானவரை தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை செய்யும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான விஷயங்கள் இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நலம் பயக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்ப உறவுகளோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகள் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் பாடங்களை மிகவும் கவனமாக படிப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். அரசியல்வாதிகளுக்கு எடுத்த காரியத்தில் நிறைவான வெற்றி கிடைக்கும். இன்றைய நாள் அனைத்திலும் சிறப்பானதொரு பலனை கொடுக்கக்கூடிய தினமாக, தனுசு ராசி என்பவர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு பொறுப்பு மேம்படுகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற கிரக சூழலோடு மகர ராசி என்பவர்களுக்கு புதுமைகளும் மாற்றங்களும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். சந்திரன் திக்பலம், செவ்வாய் கேந்திர பலம், 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு. எதையும் சமாளித்து முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். குருவினுடைய பார்வையால் பணத்தேவை பூர்த்தியாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவப்பெயர் உண்டாகலாம். பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவு எடுப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் பற்றிய கவலை உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில்துறை என்பர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணம் சிறப்பான முறையில் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. சிக்கலான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தடைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் சில மன வருத்தம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் கூட இருக்கும். கவனமாக இருங்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்பான நாளாக அமையும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்காமல் யோசித்து செயலாற்றுவது வெற்றிகரமான சூழலுக்கு இன்றைய நாளில் வழிவகுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவிருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. குறிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் மெத்தனம் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்கிற வகையில் ராசியோடு முக்கியமான 2 சுபர்கள் தொடர்பு கொண்டதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை பொருந்திய தினமாகவும், அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக தனித்த நிலையில் ராசியில் ராகு, ராசிக்கு 2ல் ராசிநாதன் சனி.
அதாவது 2ஆம் இடத்துல தனித்திருந்த சனி கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக மாறியிருக்கின்ற உச்சகுருவின் பார்வை குடும்பம், தனம், வாக்கு 3 நிகழ்வுகளிலும் சற்றே ஆறுதலான தன்மைகளை கும்பராசியினருக்கு கொடுக்கிறது. அனுபவ அறிவும் செயல்திறனும் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். கிரக அமைப்புகள் அனைத்தும் சாதகமாக இருக்கிறது. எல்லா வகையிலும் அனுகூலங்கள் உருவாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை மேம்படும். தாயாதி வகை உறவுகளால் ஆதாயம் உருவாகும். தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை, இனிப்பு, மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படும். எல்லா வகையிலும் கூடுதல் அனுகூலங்கள் உருவாகும். வாக்கு சாதுரியத்தால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை, செயல்திறன் மேம்படும். அறிவுத்திறன் அதிகரிக்கும். குறிப்பாக சில நேரங்களில் மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். தொழில் ரீதியான காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மை அடைவதற்கான தன்மைகளும் இருக்கிறது. மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குறிப்பாக குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டாகும். மனதளவில் மகிழ்ச்சி மேம்படும். பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை, செயல்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சால் எதையும் சமாளிக்கும் எண்ணம் உருவாகும். கலைத்துறை என்பர்கள் சக கலைஞர்களிடம் தேவையற்ற கருத்து பேதங்களை வளர்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு திறமையான பேச்சின் மூலம் அனுகூலம் உருவாகும். மாணவர்களுக்கு நினைத்ததை சாதிக்கின்ற ஆற்றலும் மாற்றமும் ஏற்படும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் பிறக்கிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள் எப்படி இருக்கிறது? எல்லா வகையிலுமே உற்சாகத்தை கொடுக்குமா? உறுதித்தன்மை மேம்படுமா? தடைகள் விலகுமா என பார்க்கின்ற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமையும். மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சிறப்பான பலனை கொடுக்கும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுக்கு பிடிக்காமல் இருந்து வந்த சில நிகழ்வுகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். வழக்கு விவகாரங்களில் அனுகூலம் உண்டு. வீடு வாகன யோகம் சாதகமாக இருக்கிறது. குறிப்பாக எல்லா வகையிலுமே அனுகூலம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பங்குதாரர்களுடனான தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற நண்பர்கள் பணியாற்றுகிற வேலையாட்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் சில நேரங்களில் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதம் ஏற்படும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். எந்த காரியத்திலும் குடும்பத்தாரோடு ஆலோசனை கேட்டு செயல்படுவது சிறப்பு. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. மனத்தடுமாற்றம் விலகும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக சாதகமான முறையில் பூர்த்தியாகிற தினமாக மீனத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும்.